බොදුබල සේන වේදිකාවේ නම් මහරගම. මහරගමේ බොදුබල සේනාවට මේඩේ කරන චම්පි කරන්න බක. චම්පි කරනවක. චම්පි කරනවක. අයි කතා කරන්න මාත්‍යා. හරියට. මේ කියාන්න මොනවද කියන්නේ? නෑ පොඩ්ඩයි මොකද්ද? හා? මොකද්ද? අවුරුදු මොකද කරන්න බා? කවුද? බලව මරන්නේ. අවුරුදු මොකද කරන්න බා? ඌ චොපර එක බලයි. චොපර එක බලන්න. மக்களை குழப்பமடைய வேண்டாம். ஒரு தற்காலிக பாதுகாப்பு காரணம் கருதி நாங்கள் சில நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். சற்று குழப்பமடையாமல் இங்கு அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். குழப்பமடைய வேண்டாம். சற்று அமைதி காக்கும்படி எமது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குழப்பமடையாமல் சற்று எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். මාධ්‍ය පුටේව ආඩිය ළඟ කතා කරන්නකෝ. මාධ්‍ය පුටුව ආඩිය ළඟ කතා කරන්නකෝ. පොලිසිය මහත්තුරු ඉන්නවා. අපිට ඔවුන් කෙරේ විශ්වාසය තිබෙනවා. இங்கே போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கிறார்கள். அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ගුවන් හමුදාවේ නිලධාරි මහත්තුරු ඉන්නවා. අපිට ඔවුන් කෙරේ විශ්වාසය තිබෙනවා. அதே போன்று விமானப்படையின் உத்தியோகத்தர் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. එනිසා අපි වැඩේ අවසන් කරගෙනමු කතා කරමි. ஆகையால் நாங்கள் எங்களது வேலையை கதைத்து கொண்டே முடிப்போம். එඳ චම්පි කරනවක් ඉන්න කොහෙද? ஆகையால் சம்பிக்கானது எங்க இருக்கிறார்? සජිත් ගාව. சஜித்தோடு. එහෙමනේ. அப்படிதானே? දැන් ඔයගොල්ලෝ දන්නවා රිෂාඩ් පදුද්දීන් චම්පික දැන් එක වේදිකාවේ ඉන්නවා. உங்களுக்கு தெரியும் ரிஷாட் பதியுதீனும் சம்பிகவும் ஒரே மேடையில் இருக்கின்றார்கள். කොහොමද මේ ඉන්නේ? எவ்வாறு இருக்கின்றார்கள்? ඒගොල්ලෝ තමයි ජාතිවාදයට වැටලා තියෙන්නේ. அவர்கள் தான் இனவாதத்திலே வீழ்ந்திருக்கின்றவர்கள். ඒගොල්ලෝ තමයි ජාතිවාදී ගොදුරු ඉන්නේ. அவர்கள் தான் இனவாத குடத்துக்குள்ளே ඒ இருப்பவர்கள். නිසා අපි මොකද කරන්න ඕන? அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து රටක් ගොඩනගන්න ඕනකම තිබෙනවා. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. මේ සැප්තැම්බර් මාස 21 වෙනිදා இந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி අපි එකතු වෙන්න ඕනකම තිබෙන්නේ நாங்கள் ஒன்று சேர வேண்டியிருப்பது මේ රට ගොඩනැගීම සඳහා ආණ්ඩුවක් හදන්න. இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக அரசாங்கத்தை මේ රට உருவாக்க. කඩා වැටෙන්න இந்த நாடு வீழ்ச்சியடைவதற்கு ප්‍රධාන හේතුවක් මේ හොරකම. பிரதான காரணமாக இருப்பது களவாக இருக்கிறது. ප්‍රධාන හේතුවක් මේ නාස්සිය. அதன் பிரதான காரணம் வீழ்ச்சியமாக මේ இருக்கிறது. හොරකම නතර කරන්න ඕනේ නැද්ද? இந்த களவை நாங்கள் நிப்பாட்ட தேவையில்லையா? ඕනේ නැද්ද? தேவையில்லையா? අන්න අපි ආණ්ඩුවක් හදමු. ஆகையினால் இதற்காக நாங்கள் ஒரு හොරකම அரசாங்கம் නතර කරන ආණ්ඩුවක්. களவை நிப்பாட்டுகின்ற அரசாங்கம். ඒක තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் මහජනයාගේ දේපොළ හොරා කාපු ආණ්ඩුවක්. பொதுமக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்த அரசாங்கம் දැන් තියෙන්නේ இப்பொழுது இருக்கின்றது. මේ රටේ ජනතාව හැදුවේ இந்த நாட்டு மக்கள் உருவாக்கிய හැමදාම පොදු ජනයාගේ දේපොළ හොරකම් කරන ආණ්ඩුව. எல்லா நாட்களிலும் பொதுமக்களுடைய சொத்துக்களை අපි களவாடுவோம். පළමුවට හදමු. நாங்கள் முதன்முறையாக පොදු ජනයාගේ දේපොළ ආරක්ෂා කරන ආණ්ඩුවක්. பொதுமக்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கின்ற ඒක அரசாங்கம். තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். අපි වැඩේ කරන්න ඕනකම තිබෙනවා. நாங்கள் அந்த வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் හොරකම් කරපුවාට දඬුවම් දෙන්න ඕන. களவெடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். දඬුවම් දෙන ආණ්ඩුවක් අපි හදන්න ඕන. தண்டனை வழங்குகின்ற அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்க අනේ வேண்டும். ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அந்த அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியின் ඒ அரசாங்கம். විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்லாமல் අපි රටේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු ඇමතිවරු මහජනයාගේ දෙන ඇතිතරම් නාස්ති කරනවා. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் අපි பொதுமக்கள் ආණ්ඩුව சொத்துக்களை හදලා முடிந்த அளவு வீணாக்குகிறார்கள். කැබිනට් මණ්ඩලය ගන්න පළමු තීන්දුව මොනවද? நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்குவோம். எங்களுடைய அமைச்சர்கள் முதலாவது முடிவு என்ன? මන්ත්‍රීවරු විශ්‍රාමයට පහෝසි කරනවා. பாராளுமன்ற உறுப்பினர்களை ஓய்வூதியம் இல்லாமலாகும். හොඳ නැද්ද? நல்லது அது. මන්ත්‍රීවරුන්ගේ කාපොමිට නතර කරනවා. பாராளுமன்ற உறுப்பினர் வழங்குகின்ற காப்பீட்டு இல்லாமலாகும்.
ඇමතුරු 25 ඊට වැඩිය නෑ. அமைச்சர்கள் 25 அதற்கு மேல் அதிகமாக இல்லை. රාජ්‍ය ඇමතුරු කියලා જાතියක් නෑ. ஸ்டேட் மினிஸ்டர் என்ற ஒரு தொகை இருக்க மாட்டாது. ඇමතුරුන්ට ආණ්ඩුවෙන් ගෙවල් දෙන්නේ නෑ. அதே போன்று அமைச்சர்களுக்கு அரசாங்கத்தினால் வீடு வழங்கப்படாது. ඇමතුරුන්ට ආණ්ඩුව වාහන சமாதுரை தொகுதியினுடைய தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் சகலரையும் அன்புடன் வேலைகளை